Hey everyone, welcome to Mr. G Finance. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் குரோ ஆப் வழியா அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஹோம் பேஜில் தான் உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணணும், மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 3வது ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஃபண்ட்ஸ், அதாவது அதிக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டெல்லாம் மேலேயே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கலெக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹை ரிட்டர்ன்ஸ், கோல்டு சம்மந்தப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கும், 5 ஸ்டார் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு ஃபில்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்தாலும் மறுபடியும் ஃபில்டர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபில்டர் வழியாக எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது எக்ஸ்பர்ட்ஸோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த ஃபண்டுனாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸில் அந்த ஃபண்டு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க, சர்ச்சில் போயிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு வேணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமானு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுக்கும்போது எனக்கு பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு வருது. ஓகேவா? அந்த ஃபண்டை நான் எடுத்துகிட்டேன், கிளிக் பண்ண அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. 1 மந்த் பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துருக்கு, 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 9%, 1 இயர் பார்த்தீங்கன்னா 13.71, 3 இயர் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஆவரேஜாக 35.95% கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ் பார்க்கும்போது ஆவரேஜாக வருஷத்துக்கு 38%. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபண்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா என்ஏவி ப்ரைஸ், என்ஏவின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஃபண்டோட கரண்ட்டு ப்ரைஸ். ஒரு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 52.56. என்ஏவி அப்படிங்கிறது இன்றைக்கோட ப்ரைஸ். இந்த ஃபண்டு இருக்குது இல்லையா, இது ஒரு ஸ்டாக் மாதிரி வச்சுக்கிங்களேன். ஒரு குவான்டிட்டி வந்து 52 ரூபா 56 பைசா. ஓகேவா? ரேட்டிங் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 100 ரூபா தான். ஓகேவா? ஃபண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 12,981 கோடி. ரிட்டர்ன் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் எல்லாம் விட்டுருங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட் லோட் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.38%. ஸோ நீங்கள் 1000 rupees போட்டிங்க அப்படின்னா அதில் 0.38% இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. மீதி இருக்க அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸிட் லோடு 1% கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே நீங்கள் இந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, வெளியே வரீங்க அப்படின்னா 1% கட்டணும். ஓகேவா? ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,25,000 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் 12% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எஸ்ஐபி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். 1 டைம் ஸ்டார்ட் எஸ்ஐபி. ஸோ ஸ்டார்ட் எஸ்ஐபி தான் நீங்கள் கொடுக்கணும். எஸ்ஐபி கொடுக்குறீங்க, சரியா? எஸ்ஐபி கொடுத்துட்டு என்ன அமௌண்ட், ஸோ மினிமம் அமௌண்ட் 100 ரூபா பண்ணிக்கலான்னு இதிலே கொடுத்துட்டாங்க. நான் 100 ரூபா அடிச்சிருக்கிறேன், சரியா? பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே என்னோடய பேங்க் வந்து டிஸ்பிளே ஆகுது. சைடில் ஒரு ஏரோ இருக்கும். ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டும். ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அந்த பேங்க் காட்டுறது. நீங்கள் மற்ற ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, என்ன யூபிஐ ஆப் இருக்கோ அது வழியே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் அந்த பேங்க்லேயே வச்சுக்கிறேன். நீங்கள் பேமெண்ட் மெத்தடை மாற்றிக்கலாம். எல்லாம் ஓகே அப்படின்னா இந்த பேமெண்ட் கொடுத்துட்டிங்கல்ல 100 ரூபா, அதுக்கு கீழே வந்தீங்க லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே மறைஞ்சிருக்கும் எஸ்ஐபியோட டேட். மந்த்லி என்ன டேட்டில் நீங்கள் எஸ்ஐபி பண்ண போகிறீங்க. நான் மாதம் 15ஆம் தேதி செட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். டேட் செலக்ட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுக்குறீங்க. ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஆட்டோ பே எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 15ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இது பணம் எடுத்துக்கும். அப்ரூவ் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணணுன்னா என்னோடய யூபிஐ பின்னை கொடுத்தேன் அப்படின்னா அப்ரூவ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நீங்கள் கூகுள் பே வழியாக இல்லை ஃபோன்பே வழியாக கூட ஆட்டோ பே எனேபிள் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டைரெக்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து லிங்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ எஸ்ஐபி ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு, டேரெக்டாக அக்கௌண்ட்லேருந்து இவங்களே பணத்தை எடுத்துக்குவாங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? நீங்கள் கூகுள் பே வழியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேமெண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டு இப்போ பாருங்கள் என் அக்கௌண்ட் வந்து பணத்தை டெபிட் பண்ணிட்டாங்க 100 ரூபா.
ஓகேவா. நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா ரூ. 100 டெபிட் ஆயிடுச்சு. அடுத்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களே டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் போகிறேன். டேஷ்போர்டில் போனேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்னு வருது. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ரூ. 100, பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்டர் டு பி அப்ரூவ்டு பை எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் ஆகி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வந்து இது ஆட் ஆகிரும். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்துட்டு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.